பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 18ஆம் தேதியாகிய இந்த புதன்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 40வது வசனம். The Gospel Book of Luke chapter 4 verse 40. சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான கர்த்தருடைய வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா. இயேசு இந்த பூமியில் இருந்த நாட்களில் சூரியன் அஸ்தமித்த பொழுது அப்படின்னா என்ன அர்த்தம்? சாயங்கால வேலை இல்லை. காலையில் ஆண்டவர் எவ்வளோ ஊழியங்கள், எவ்வளோ இடங்களுக்கு அவர் பிரயாணப்பட்டு எவ்வளோ உபதேசங்கள் எல்லாம் பண்ணி சாயங்கால வேளையில் ஆண்டவர் எவ்வளோ டயர்டாக இருந்திருப்பாங்க இல்லையா. அவர் எவ்வளோ சோர்வாக இருந்திருக்க கூடும். ஆனால் அந்த நேரத்தில் ஜனங்கள் எல்லாரும் தேவனிடத்தில் வந்தார்களாம். அவங்க என்ன கூட்டிகிட்டு வந்தாங்க? யாரை கூட்டிகிட்டு வந்தாங்களாம்? ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இன்றைக்கி நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் பார்த்திங்களா, இன்றைக்கி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம்ல, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்களாம், அவங்களுடைய வீட்டில் யாரெல்லாம் வியாதியாக இருக்கிறாங்க, நெய்பர்ஸில் யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ அவர்களை எல்லாரையும் இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு பல வியாதிகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வியாதி, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டிசீசஸ், பல வியாதியோடு வருத்தப்பட்டவர்களே அவரிடத்துல, அவங்க வியாதினால் வருத்தப்படுகிறவர்கள், அவங்களெல்லாம் ஆண்டவரிடத்தில் இயேசுவின் இடத்துல கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். வந்த எல்லாரும் மேலேயும் இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தை வைத்தார், அவர்களுக்காய் ஜெபித்தார். ஆண்டவர் அவர்களை சொஸ்தமாக்கி அனுப்பினார். ஹல்லேலூயா. அன்னைக்கு வியாதியோடு வந்த இயேசுவினிடத்துல வியாதியோடு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுஸ்தமாக்கினாரே. அதே இயேசு கிறிஸ்து தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இன்னைக்கு அவருடைய பிரசன்னத்தில் நம்ம வந்திருக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்க நம்ம வந்திருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன வியாதி இருந்தாலும், உங்கள் சரீரத்தில் என்ன வியாதி இருந்தாலும், உங்கள் வீட்டில் யாராவது வியாதிப்படுத்துகிறவர்கள் இருந்தாலும் அவங்கள இயேசுவினிடத்தில் நம்ம கொண்டு வரும்போது அவர்களை கர்த்தர் சுஸ்தமாக்குவார். விசுவாசிக்கிறீங்களா? இயேசு என்னை சுகமாக்குவாங்கன்னு சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? நம்ம டாக்டர்ஸ்கிட்ட எதுக்கு போகிறோம்? நம்ம எதுக்கு மருந்து சாப்பிட்றோம்? எதுக்கு டாக்டர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டு, ப்ரொசீஜர் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம்? நம்ம டாக்டர்ஸை நம்புகிறோம், அப்படி தானே? நம்ம மருந்தை நம்புகிறோம். நம்ம ஏன் தேவனை நம்பக்கூடாது? பிரியமானவர்களே, மருந்துகள், மாத்திரைகள் இதெல்லாம் விஞ்ஞானத்தினாலேயும் பலவித காரியத்தினாலேயும் படைக்கப்பட்டவைகளாய் காணப்படுகிறது. ஆனால் நம்மளை சரீரத்தை படைத்தவர் நம்முடைய தேவன். அவருக்கு தான் தெரியும் நம்முடைய சரீரத்தை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. ஒரு ப்ராடக்டை வாங்குகிறோம், அந்த ப்ராடக்டில் ஏதோ ஒரு பழுது இருக்குதுன்னா மேனுஃபேக்சரர் இல்லை, அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க ஒரு மேனுவல் கொடுத்துருக்குறாங்க, இல்லை வாரண்டி பீரியட்னு கொடுத்துருக்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? அதை சரிப்படுத்தி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அப்போ நம்மளை படைத்த தேவனுக்கு தெரியும் நம்ம சரீரத்தில் இந்த பலவீனம் வந்திருக்குதா, இது எதனால் வந்துச்சு, இதை எப்படி சரி பண்ணணும். சில நேரத்தில் நம்ம டாக்டர்கிட்ட போய், டாக்டர் இது எதனால் வந்துச்சு டாக்டர் அப்படின்னு கேட்டால் டாக்டர் என்ன சொல்லுவாங்க? எனக்கு தெரியல, இது எதனால் வந்துச்சுன்றதெல்லாம் தெரியல, நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சில நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்க? ட்ரை பண்ணி பாருங்கள், இது நிறைய பேருக்கு இந்த மருந்து எஃபெக்டிவாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க? ட்ரையல் அண்ட் எரரில் நம்மளோடு கூட அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. டாக்டர்ஸ் எல்லாருமே அப்படி தான், மருந்துகளும் அப்படி தானே பிரியமானவர்களே. ட்ரையல் அண்ட் எரர், அவங்களுக்கு அது ஒர்க் ஆகுது, அதனால் உங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. ட்ரையல் அண்ட் எரரில் நம்மளை ட்ரீட் பண்ணலை. அவர் கரங்களை வைத்தால் போதும், நாம் சுகமடைந்து விடுவோம். ஹல்லேலூயா. இயேசு அவருடைய கரத்தை நம்ம மேலே வச்சா போதும். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், அது மரணத்துக்கு எதுவான ஒரு வியாதியாக கூட இருக்கலாம், அது சாதாரண தலைவலி, வயிற்று வலியாக கூட இருக்கலாம், பல்லு வலியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்ம மேலே படும் பொழுது நம்ம சுகத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சரீர பிரகாரமான வியாதிகள், மன ரீதியான டிப்ரெஷன்,
எல்லா அப்ரெஷன், பேனிக் அட்டாக், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் எல்லாவற்றிலிருந்து நமக்கு சுகத்தை கொடுப்பார். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கிறேன். பிசாசுகளும் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு அநேகரை விட்டு புறப்பட்டது. அவரை கிறிஸ்து என்று பிசாசுகள் அறிந்திருந்தபடியால் அவர் அவர்களை பேச ஒட்டாமல் அதட்டினார். பிசாசெல்லாம் புறப்பட்டு அப்படியே வெளியில் ஓடுது, இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டில் வரும்போது, நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, நம்முடைய சரீரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இடத்துல ஒரு அற்புத சுகம், ஒரு அற்புத விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. எல்லா பிசாசின் போராட்டங்கள் எல்லாம் மாறி போகும். ஆமேன். விசுவாசிக்கிறீங்களா? அந்த இயேசுவை, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாங்கப்பா, இயேசுவே என்னுடைய இருதயத்தில் வாங்கப்பா, என் சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்க ஆண்டவரே, யார்கிட்டையும் நான் சொல்லலை, நான் ரொம்ப பயப்படுகிறேன், அந்த இடத்த நீங்கள் தொடுங்க ஆண்டவரே, நீங்கள் சுகமாக்குங்கன்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம உண்மையாக தேவ சமூகத்தில் கேட்குறோமோ நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை சுகப்படுத்துவார். ஆண்டோடைய வார்த்தை உண்மையானது. பிரியமானவர்களே, அன்றைக்கு செய்த கர்த்தர் இன்றைக்கி செய்யாமல் இருப்பாங்களா? அன்றைக்கி ஆண்டவர் சிலுவையில் மறைக்க கூட இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிறோம். இன்றைக்கி ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஏசு இன்னைக்கு இருந்தாங்கன்னா அவங்களுடைய கரத்தை என் மேலே மட்டும் வச்சாங்கன்னா நான் சுகமடைவேனே. நம்ம விசுவாசத்தில் பிழைக்கிற பிள்ளைகள். அன்றைக்கி தோமா கேட்டார்ல, ஆண்டவரே உங்களுடைய கையை நான் பார்க்கணும், உங்களுடைய காயங்கள் எல்லாம் நான் கையை வைக்கணும். இன்றைக்கி நம்மளுக்கு விசுவாசிக்கிறோம், ஆண்டவர் எனக்காக அடிக்கப்பட்டாங்க, எனக்காக நொறுக்கப்பட்டாங்க. ஆண்டவர் மேலே வந்த ஒவ்வொரு அடியும் இன்னைக்கு தழும்பாக மாறி இருக்குது. அந்த தழும்புகளால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்கிறேன். அது எப்படிப்பட்ட வியாதியாக இருக்கட்டும், அது ஹார்ட்டில் உள்ள வியாதியாக இருக்கலாம், லிவராக இருக்கலாம், லங்ஸாக இருக்கலாம், ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கலாம், நர்வ்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், எது வேணா இருக்கட்டும். பிரியமானவர்களே, அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம், அவருடைய தழும்புகளால் நமக்கு ஒரு சுகத்தை கட்டளை இடுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்காக இன்னைக்கு தெய்வீக சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வசனத்துக்காக அப்படியே நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா? லூக்கா 4:40 சூரியன் அஸ்தமித்த போது ஜனங்கள் எல்லாரும் தங்களுக்குள்ளே பல பல வியாதிகளால் வருத்தப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் அவர் தம்முடைய கைகளை வைத்து அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர்களை சொஸ்தமாக்கின அதே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களையும் என்னையும் அவர் சொஸ்தமாக்க அவர் ஆசையோடு கூட இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், இயேசுவே வாங்கப்பா, என்னை சுகப்படுத்துங்க ஏசப்பா அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை கேளுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு சுகத்தை கொடுப்பார். வீட்டில் பிள்ளைங்க வியாதியோடு இருக்கிறாங்களா? கணவனோ மனைவியோ இல்லை தாயோ தகப்பனோ யார் பலவீனமாக இருக்கிறாங்க? ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா என்னுடைய அம்மாவை சுகப்படுத்துங்க, என் கணவரை சுகப்படுத்துங்க, என் பிள்ளையை சுகப்படுத்துங்க, என் நண்பர், என்னுடைய நெய்பர்ஸ், என்னுடைய கோவொர்க்கர்ஸை சுகப்படுத்துங்க ஆண்டவரே. என் சரீரத்தில் இருக்கிற இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலையை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை சுகப்படுத்துவார். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா?